ஹலோ. நான் வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். அதில் நம்பர் 1 நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நல்லா இருக்கலாம். ஆனால் அவங்க நம்மளை முட்டாள், நம்ம ஏமாளின்னு நினச்சிக்கிட்டு அவங்க நம்மளை ஏமாற்றக்கூடாது. அதில் ரொம்ப பர்டிகுலராக இருங்க. நல்லா நீங்கள் தாராளமாக இருங்க, ஆனால் ஏமாளியாக ஆகிடாதீங்க. ரைட்டா? உங்களை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அவங்க. அதில் ரொம்ப பர்டிகுலராக இருங்க. அடுத்தது நம்பர் 2 நீங்கள் இன்னொருத்தருக்கு ஒரு நம்பிக்கை வைங்க. இன்னொருத்தரை கூட இருக்கிறவங்கள நம்பலாம். ஆனால் அவங்க உங்களை ஏமாத்துகிற மாதிரி நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. ஸோ நம்பிக்கைக்கும் ஒரு லிமிட், எதுவுமே அதை பேலன்ஸ் வச்சுக்கணும். எவ்வளோ நம்பிக்கை வைக்கணும், அதே நேரத்தில் அவங்க ஏமாத்துறாங்கன்னா அதை ஸ்ட்ரூடாக கண்டுபிடிச்சி நீங்கள் அலர்ட் ஆகவும் கற்றுக்கணும். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் த பேலன்ஸ். அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் ஏதானும் ஒரு ஒர்க்கு பண்ணிங்க, நீங்கள் திருப்தி அடைஞ்சிங்கன்னா ஓகே, நீங்கள் சந்தோஷமாக திருப்தி அடைங்க. ஆனால் அதோட நின்றுடக்கூடாது. இன்னும் முயன்று இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போகணும்னு. ஸோ தட் இஸ் அ பேலன்ஸ். அதனால் திருப்தியும் அடையணும், அதே நேரத்தில் நம்ம முயற்சியை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால் இந்த 3 விஷயத்துலையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஏமாளியாகவும் இருக்க மாட்டோம், முயற்சியும் எடுப்போம், நம்ம நல்லா இருக்க முடியும். ரைட்டா? ஸோ நம்பர் 1 கைண்டாக இருங்க, பட்டு நீங்கள் இன்னொருத்தர் உங்களை மிஸ்யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இன்னொன்று ஒருத்தரை நம்புங்க, ஆனால் அவங்க உங்களை ஏமாற்றாமல் பார்த்துக்கோங்க. ரைட்டா? அதே மாதிரி நீங்கள் திருப்தியான வாழ்க்கை இருங்க, ஆனால் முயற்சி பண்ணாமல் இருக்காதீங்க. இது எல்லாமே பேலன்ஸில் தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது. ஓகேங்களா?